மாட்டின கோழி மாதிரி யாருவேன் பெய் காமாட்சி कामाची ताई कामाची ताई சன்னதி அருகில் வந்து என்னிடம் தஞ்சமடைந்த என் பக்தங்கள் கை வைக்கிறாயா? விடு, மரியாதையாக அவனை விட்டுட்டு போ. காமாட்சி, இவன் என்னோட உணவு, இதுல நீ குறுக்கிடாத, இங்க இருந்து போ. போயிடு. அவனை விட மாட்டாய்? மாட்டேன். உனக்கு அவ்வளவு திமிரா?
அன்னைக்கு தேவி நீராடின அந்த ரத்த குளம் தான் இன்னைக்கு மோகினி குளம்னு அழைக்கப்படுது. அன்னைக்கு தேவி வந்து இந்த குளத்துல நீராடினதுனாலதான் புனிதமான அந்த குளத்துல பேய் பிசாசுங்க பிடிச்சவங்களை குளிக்க செஞ்சு தேவி பாதங்களின் அருகில் மந்திரிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஆணிகளை அந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் உள்ள வேப்ப மரத்துல அவங்க நெத்தியால அடிக்க செஞ்சா உடனே அவங்களை பிடிச்ச பேய் பிசாசுங்க நீங்க போயிடும். நம்ம மகேந்திரன் தம்பி என்னுடைய ஒரே ஒரு பொண்ணான மாலதிய காதலிச்சு நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி நம்ப வச்சு அவளை அநியாயமா கெடுத்துட்டாருமா. அதுக்கப்புறம் அவரு வேறொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்க போறாரு தெரிஞ்சதும் என் மக மாதவி தம்பி கிட்ட ஓடி வந்து எனக்கு துரோகம் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சினாம்மா. உனக்கு அந்த அருகதை இல்லைன்னு ஏமாத்திட்டாரு. மோசமாயிட்டமோன்னு துக்கம் தாங்காம மனசு உடைஞ்சு என் பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிட்டாம்மா, செத்து போயிட்டா. மாடசாமி, இந்த விஷயத்தை எதுக்கு மறைச்ச? ஏன் என்கிட்ட சொல்லல? எல்லாமே நடந்து போன அப்புறம் சொன்னாலும் நீங்க என்ன செய்வீங்கம்மா? செத்து போன என் பொண்ணு உயிரோட வந்துருமா? உங்க உப்ப சாப்பிட்டு வாழறவனா நடந்ததை வெளியே சொல்லி உங்க வீட்டு கௌரவத்தை சந்திக்க இழுக்க என் மனசு விரும்பலம்மா. உன் தியாக புத்திக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. அன்னைக்கு அநியாயமா செத்து போன என் பொண்ணுதான் பேயா வந்து உங்க மருமகளை புடிச்சு ஆட்டுதோ? தம்பி செஞ்ச துரோகத்துக்காக பழிக்கு பழி வாங்கறதுக்காக வந்திருக்கோன்னு என் மனசுல படுதம்மா. அண்ணன் செஞ்ச தப்புக்கு அண்ணையும் நானும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, ஜெகன் மாதா காமாட்சி அம்மனை தரிசிச்சா பிடிச்ச பேய்களும் சூழ்ந்த பாவங்களும் நீங்கி போயிடும்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா. ஒரு தடவை நாம கூட அங்க போனா இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி போகணும் எனக்கு தோணுதுமா. அம்மாப்பா, அண்ணியை கூட ஜெகன் மாதா காமாட்சி அம்மன் கிட்ட அழைச்சிட்டு போகலாம்னு தோணுதுமா. நாம கூட ஒரு முறை ஜெகன் மாதா கிட்ட போய் காமாட்சி தேவியை காப்பாத்துன்னு கேட்கலாம். அண்ணியை பிடிச்ச துஷ்ட காத்த நீக்கிற சொல்லி அந்த தேவியை கேட்டே தீரணும். அப்படியே இவங்களை எல்லாரையும் மோகினி குளத்துல குளிக்க வச்சு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தீர்களோ அகால மரணம் அடைந்து பேய் பிசாசாக நிரந்தரமாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றும் தெரியாத இந்த அவலைகளை பிடித்து துன்புறுத்தி பாவ மூட்டையை கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? நரகத்திற்கு போக விரும்புகிறீர்களா? தவறுகளுக்காக வருந்தி இவர்களை விட்டு நீங்கி விடுங்கள். போக மாட்டீர்கள். போகவில்லை என்றால் இந்த பேய் ஜென்மத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனமே இல்லாமல் செய்து விடுவேன். ஜென்மா ஜென்மத்திற்கும் நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் நரக வேதனை அடையும்படி செய்து விடுவேன். இவர்களை விட்டு போவது மட்டுமல்ல, அந்த வேப்ப மரத்தில் போய் அடங்கிவிட வேண்டும்.
என்னங்க மல்லிகா என்னங்க மல்லிகா என்னங்க நல்ல காரியம் நடந்து போச்சு. எல்லாரும் மங்கள நீராடி தேவியை தரிசிக்கலாம் வாங்க. காமாட்சி பூதநாயகி, இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் போதும், வேதனைகள் போதும். இனியாவது எங்கள் மீது அருள் புரிந்து இந்த நரக வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு விமோசனம் கொடுங்கள். எங்கள் ஜென்மங்களுக்கு ஒரு பயனை உண்டாக்குகிறாயே. அப்படியே ஆகட்டும். துன்பமும் நீங்கிட அரணாய் நின்று அரவணைப்பாயே. கேட்டது அனைத்தையும் கொடுப்பவள் நீயே, காஞ்சில் குடி கொண்ட காமாட்சி தாயே. காமாட்சி மகிமைகள் காணவா